ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்குமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு 6 மாதத்தை கடந்து 7வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடத்தை 2ஆக பிரித்தால் 2 6 மாதங்கள். முதல் 6 மாதம் நேற்றைய தினத்தோடு நிறைவடைந்து இருக்கிறது. 2வது 6 மாதம் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. நான் 2வது 6 மாதத்தை 2வது ஒரு புதிய ஆண்டு அப்படி தான் குறிப்பிடுவேன். எப்படி ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்றது இந்த வருடத்திற்கான முதல் நாள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த வருடத்தினுடைய 2வது பகுதிக்கான முதல் நாள் இந்த நாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 2வது அப்படின்றது உலக பிரகாரமாக 2ஆம் நிலை, செகண்ட் பிளேஸ் என்று குறிப்பிடுகிற அந்த அர்த்தம் கொல்லப்படாது. மாறாக 2வது அப்படின்றது முதல் எப்படி இருந்ததோ, அந்த முதல் இடம் அல்லது அந்த முதல் நிலை, அந்த முதல் நன்மை, அந்த முதல் ஆசீர்வாதம் அது எப்படி இருந்ததோ அதை போல மட்டுமல்ல, அதை விட அதிகமாகவே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நன்றாக தெரிந்த உதாரணம், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருந்தது. ஆமென். ஒரு கல்யாண வீட்டில் முதல்ல ஒரு ரசம் இருந்தது, அது அந்த வீட்டாரால் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 2வது ஒரு ரசம் அங்கே வந்தது, அது அந்த வீட்டார் அல்ல, அங்கே வந்திருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது ஆயத்தமாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த வருடத்தில் அதே போல தான் பாருங்கள், முதல் 6 மாதத்தை கடந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நேர்த்தியாய் வழி நடத்தினார், ஒரு குறைவும் இன்றி பாதுகாத்தார். அவருடைய தயவு நமக்கு உண்டாயிருந்தது. ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் இப்பொழுது 2வது 6 மாதத்திற்கு வந்திருக்கிறோம். 2வது 6 மாதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2வது கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த ரசத்தை போல பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல் பாருங்க, முந்தினவன் அப்படின்றது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிந்தினவன் அப்படின்றத கொஞ்சம் நம்ம 2ஆம் நிலைக்கு தான் வைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த 2வது 6 மாதம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான 6 மாதங்களாக, மிக சிறப்பான நன்மைகளை உள்ளடக்கின 6 மாதங்களாக இருக்கும். ஆமென். அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பிந்தின ரசத்தை போல அதிக ருசியுள்ளதாக இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படின்ற மாதிரி சின்னவனாய் இருக்கிற அந்த செகண்ட் 2ஆம் நிலை அப்படின்றது 1000மாய் பலத்த ஜாதியுமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2வது 6 மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக அதிகமாக நன்மைகளினாலே நிரம்பின 6 மாதங்களாக, கிருபைகளினாலே நிரம்பின 6 மாதங்களினாக, அவருடைய காருண்யத்தினாலே நிரம்பின 6 மாதங்களாக, அவருடைய தயவினாலே நிரம்பின 6 மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த நன்மைகளை வரிசிக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது 6 மாதத்தினுடைய முதல் மாதத்திற்கு, அதாவது இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசனி எழுதின
புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த 2வது 6 மாதத்தினுடைய முதல் மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற காரியம் 19வது வசனத்திலே, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? உங்க களஞ்சியத்தில் இருக்குதா? இல்லாமல் போய்விட்டதா? உங்களுடைய திராட்சை செடி, உங்களுடைய அத்திமரம், உங்களுடைய மாதுளம் செடி, இவைகள் எல்லாம் கனி கொடுக்காமல் போயிருக்கிறதா என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபங்களை அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததினால தான், விதை தானியம் இல்லை என்பதை அறிந்ததினால்தான் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் உங்களுக்கு கனிகளை கொடுக்கவில்லை என்பதை அவர் அறிந்ததினால், அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் சுகவீனம் அல்லது வியாதி இவைகள் நிமித்தம் நீங்கள் திராட்சை செடியிலே கனி இல்லாது இருக்கிறது போல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். விதை தானியம் இல்லாமல் இருக்கிறதோ என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினாலே தான், நான் மாற்றி சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய உபத்திரவத்தையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய கூக்குரலையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே தான், உங்களுடைய மன்றாட்டையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் தான் நீங்கள் தேவனையே நம்பி அவரையே சார்ந்து, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும், உதவி வரும், நன்மை வரும், தயவு வரும் என்று நீங்கள் அவரை எதிர்பார்த்திருக்கிறபடினாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமென். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் ஒரு விசை சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் from this day, இன்றைய நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அது நிறைவேறும், அவர் சொன்னார்னா அது நடக்கும். கற்சாடி நிறைய இருந்த அந்த காலியா இருந்த அந்த கற்சாடியை பார்த்து இதில் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னா என்னவாயிரும்? அது திராட்சை ரசமாக மாறிடும். லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று இந்த கல்லை புரட்டுங்கள் அப்படின்னு சொன்னார்னா லாசர் கட்டாயம் உயிரோடு கூட வந்து விடுவார். யவீரனுடைய வீட்டிற்கு போய்
அவருடைய மகளை பார்த்து தலிதாகூமி அப்படின்னா உடனே அவ உயிர் பெற்று எழுந்திருவா. எப்பத்தா அப்படின்னு அவர் சொன்னார்னா திறக்கப்பட்டு விடும். நான் சொல்லுகிறேன், அவர் இப்பொழுது சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே காலியாயிருந்த அந்த கச்சாடிகள் எல்லாம் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்து கல் வைத்து புரட்டி போட்டு மூடப்பட்டிருந்திருந்த அந்த மரணத்துக்கு எதுவான அந்த ஜீவனில்லாத காரியங்கள் நிலைகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும். ஆமென் சொல்லுங்க. இன்று முதல் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மிக குறிப்பாக என்ன விதமான அல்லது என்னென்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதிலும் நாம் வாசித்த இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற 2 ஆசீர்வாதத்தினுடைய நிலைகளை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அடிக்கோடிட்டு காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் வாசித்த ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இன்று முதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. இந்த ஆசீர்வாதம் இன்று முதல் உங்களுக்கு அவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் அது என்னவாக, அதில் என்ன நன்மையை உள்ளடக்கினதாக, அந்த ஆசீர்வாதம் என்ன உயர்வை உள்ளடக்கினதாக, அந்த ஆசீர்வாதம் எந்த ஒரு மேன்மையை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அதுதான் முதல் குறிப்பு. நீங்கள் எனக்காக வாசியுங்கள். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரம் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்று முதல் கொண்டு நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக திகழ்வீர்கள். கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் முத்திரை மோதிரமாக திகழ்வீர்கள். கர்த்தரால் நீங்கள் முத்திரை மோதிரமாக்கப்படுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தரால் நீங்கள் முத்திரை மோதிரமாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதிகளிலே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் குறைவுகள் அல்லது புறக்கணிக்கப்படுதல் அல்லது இல்லாமை இயலாமை என்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை அங்கிருந்து தூக்கி எடுத்து மிக பிரதானமான முக்கியமான அதிகார நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். முத்திரை மோதிரம் அப்படின்னா உங்கள் கையில் அதிகாரம் வரும். உங்கள் கையில் என்ன செய்யும்? அதிகாரம் வரும். கர்த்தர் கூட உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மேலே வானத்தில் கீழே பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், நீங்கள் சர்ப்பங்களை மிதித்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரங்களோடு கூட உங்களுக்கு மேன்மையை ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த முத்திரை மோதிரம் என்பது இப்போ நீங்கள் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் என்ன கிரேடில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே
உள்ள மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லையா இருக்கலாம், அது உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலேயே இருக்கலாம், அது உங்களுடைய உறவுகள் சம்பந்தமான காரியங்களில் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவனாலேயே கொண்டு வரப்படுவீர்கள். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன எல்லாம் இருக்கும் என்றால் அதிகாரம் இருக்கும், அதில் ஆளுகையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பேச்சு எடுபடாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பேச்சிற்கு மதிப்பையும் உங்களுடைய அந்த ஸ்தானத்திற்கு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்து தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னா அதுக்கு வேதாகமத்திலிருந்து மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு எங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிற பொழுது பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்தார். அந்த சொப்பனங்களை விளக்கி சொல்ல ஒருவராலும் கூடாமல் போயிற்று, ஒருவராலும் முடியாமல் போயிற்று. அப்பொழுது சொப்பனத்தை விளக்கி சொல்ல இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பை ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். சொப்பனத்தை விளக்கம் சொல்லுவதன் மூலமாகவும் அந்த சொப்பனத்தினால் சம்பவிக்க போகிற காரியங்களில் எப்படி செயல்பட வேண்டும், என்னென்ன காரியங்களை முன்னெடுக்க வேண்டும், எப்படி நிர்வாகத்தை செய்ய வேண்டும், எப்படி அரசாங்கத்தை நடத்த வேண்டும், எப்படி ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சரியான வழிமுறைகளை, யோசனைகளை, யுத்திகளை யோசேப்பு சொன்னதினாலே பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பினுடைய கரத்தில் போட்டு விடுகிறான். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய ஆலோசனை உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய வழிநடத்துதல் உங்களோடு இருக்கிறது. அவருடைய ஒத்தாசை உங்களோடு கூட இருக்கிறது. ஆகையினாலே அவராலே நீங்கள் முத்திரை மோதிரம் பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரம் உண்டாகும் பாருங்க. ஆண்டவர் உங்கள் வார்த்தைகளை கனப்படுத்துவார், உங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துவார். உங்களுடைய செயல்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். எப்பொழுது? நீங்கள் தேவனையே சார்ந்திருக்கிற பொழுது, நீங்கள் கர்த்தரையே அண்டிக் கொண்டிருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்வு இருக்கிற பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும், உங்கள் காரியங்கள் வெற்றியாக இருக்கும். முத்திரை மோதத்திற்குரிய அந்த ஸ்தானம் உண்டாயிருக்கும். முத்திரை மோதத்திற்குரிய அந்த 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 நன்மையும் மேன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன், அவருக்கும் அங்கே பாபிலோனிலே புறக்கணிப்பு இருந்தது. ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக வந்து மொர்தெகாயை மாத்திரமல்ல யூதர்களை அழிக்க திட்டம் பண்ணினான். ஆனால் என்ன நடந்தது? மொர்தெகாயும் எஸ்தரும் யூத ஜனங்களும் தேவனுக்காக அவருடைய இரக்கத்திற்காக உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் காரியத்தை மாற்றி முடிய பண்ணினார். நடந்தது என்ன? மொர்தெகாயை ராஜாவினுடைய அந்த குதிரையிலே ஏற்றி, ராஜாவினுடைய ரதத்தில் ஏற்றி அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்படுகிறது. யூதர்களுக்கும் தேசத்தின் குடிகளுக்கும் சகாயம் உண்டாகும்படி உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி அந்த முத்திரை மோதிரம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் ஆமான்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் எழுந்து கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாக ஒரு உத்தரவு கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனின் அண்டி இருக்கிறபடினாலே,
நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே, நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறபடினாலே, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருடைய வசனத்தின்படி வாழ்க்கையை வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்கள் கரங்களிலே அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்கள் கரங்களிலே அதிகாரத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி யோசேப்பினுடைய கரத்திற்கு ஒரு முத்திரை மோதிரம் அதிகாரத்தை கொண்டு வந்து அவன் ஸ்தானத்தை உயர்த்தினதோ, எப்படி மொர்தெகாய்க்கு ஒரு முத்திரை மோதிரம் அவன் கரத்திற்கு வந்து அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினதோ, அதே போல கர்த்தராலே ஒரு முத்திரை மோதிரம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அதிகாரம் உண்டாகும். உங்கள் ஸ்தானம் மாற்றப்படும். அது சிறைச்சாலையிலே அல்ல, அது புறவெளிகளிலே அல்ல, அது சிங்காசனத்திற்கு அருகாமையிலே, அது அதிகாரங்களை பிறப்பிக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமென். நான் வாசித்த அந்த வசனத்திலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது. பிரதர் சிஸ்டர், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஆர் chosen people. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகினாலே உங்களுடைய மேன்மையை, அதாவது கர்த்தரால் உங்களுக்கு வரும் மேன்மையை, கர்த்தரால் உங்களுக்கு வரும் உயர்வை, கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆமான் மிக பெரியவனாக இருக்கலாம், ஆனால் ஆமான் அழிவுக்கு நேராகவே செல்வான் ஒழிய உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்க வேலை ஸ்தலத்தில், உடைய சமுதாய வாழ்க்கையில் மனிதர்களோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது தேவைகளோ உங்களுக்கு ஆமான் போல, எதிராளியை போல, சத்துருவை போல இருக்கும் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமான் அந்த பிரச்சனை, அந்த அதிகாரம், அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அவைகளை மேற்கொண்டு முத்திரை மோதத்திற்குரிய மேன்மையான ஸ்தானத்திற்கு வருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆகாய் 1:13. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு நான் உங்களை நோக்கி கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு காரியம் பாருங்க, எல்லா நன்மைகளும், எல்லா உயர்வுகளும், எல்லா மேன்மைகளும், வசதிகளும் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், அது வேணும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் உங்களோடு இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். மோசே வனாந்தர பாதையில் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், நீர் எங்களோடு கூட வராமல் இருப்பீர் என்றால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாமல் இரும் என்று மோசே ஜெபிக்கிறார். நீர் எங்களோடு கூட வரணும், நீங்க எங்களோடு கூட வரணும், நீங்க எங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு மோசே ஜெபிக்கிறார்.
நான் சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க கூட இருக்கிறேன்றார். உங்க கூட இருக்கிறேன்றார். சகோதரியே, உங்க கூட நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஐயா, உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த வார்த்தையின்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க தனியாக அல்ல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். நீங்க தனியாக அல்ல. நீங்க வீட்டில் இருந்தாலும் தனியாக அல்ல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். நீங்க வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் தனியாக அல்ல, உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். நீங்க பிரயாணத்தில் இருந்தாலும் தனியாக அல்ல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். நீங்க பிரச்சனையில் இருந்தாலும் தனியாக அல்ல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். உங்க கூட ஒருவர் இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்கிறார்னா, உங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்து உங்களை தப்புவித்து காப்பாற்றி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தீமை ஒன்றும் அணுகாதபடிக்கு, நாச மோசம் ஒன்று நேரிடாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்கிறார். அதுக்காகத்தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதா வித்தியாசம். அப்போ நீங்கள் எப்பவுமே உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க, சிந்தையில் வைத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை தனிமையாக இருக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை தனிமையாக்கப்பட்டு அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையில நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா, நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் தனியாக அல்ல, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. கர்மேல் பர்வதத்தில் வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்த தீர்க்கதரிசி. ஆனால் அவரே ஒரு சூழ்நிலையில், நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், வேணா கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லை நீ ஒரு ஆள் அல்ல, பாகாலுக்கு முன்னாடி மண்டியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சூழ்நிலையில் நீங்கள் அப்படி உணர்றீங்க இல்லையா, அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறீங்க இல்லையா, நான் ஒரு ஆளாக இருக்கிறேன், நான் ஒண்டியாக இருக்கிறேன், யார் இருக்கிறா, எனக்கு என்ன இருக்கிறது, நான் ஒண்டியாக இருக்கிறேனே, இன்றைக்கி ஏதோ வாழ்க்கை ஓடுது, நாளைக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை வர்ற பொழுது, ஒரு கஷ்டம் வர்ற பொழுது, ஒரு சூழ்நிலை வர்ற பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றார். நீ தனியாக அல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஒண்டியாக அல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நான் மட்டும் அப்படின்னு நினைக்காத, உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கூட அவர் இருக்கிறேன்றாரு. இல்லை உங்களுடைய நாட்கள் நிறைவடைஞ்ச உடனே கர்த்தர் உங்களை பரத்துக்கு அழைச்சி கொள்கிறாரா, அந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறேன்னு என்று சொல்கிறார். சரி, இப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இதில் என்ன நன்மை வரப்போகிறது, என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறது, என்ன மேன்மை உண்டாக போகிறது அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தில், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றார். பாருங்க, இங்கே ஒரு 4 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சொல்லப்படுகிற பொழுது
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அந்த வார்த்தை வருகிறது. சேனைகளின் கர்த்தர் அப்படின்றது அவருடைய பேர் தான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வேதாகமம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே அந்த வார்த்தை தெரியும். ஆனால் இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற இந்த வார்த்தை பயங்கரமான பவர்ஃபுல் வார்த்தை, பயங்கரமான வல்லமை நிறைந்த வார்த்தை. என்ன விதமான வல்லமைனா, சிருஷ்டிக்கும் வல்லமை நிறைந்த வார்த்தை, சிருஷ்டிக்கும் அதிகாரம் நிறைந்த வார்த்தை. அதான் சேனைகளின் கர்த்தர் அப்படின்றது. சேனைகள் இந்த டைனமிக் பவரை உள்ள வச்சிருக்கிற வார்த்தை தாங்க இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை. நிறைய வார்த்தை இருக்குது அவருக்கு பேராக, நாமமாக, அவருக்கு அவருடைய சுபாவங்களை உள்ளடக்கி அல்லது வெளிப்படுத்தி காண்பிக்கிற பெயர்கள்லாம் இருக்கிறது. ஆனால் அதில் தனித்து நிற்கிற ஒரு பேர் தான் சேனைகளின் கர்த்தர். இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, எப்படி ஆதியிலே இந்த வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்தார் இல்லையா, சூரியனை சந்திரனை சிருஷ்டித்தார், சமுத்திரங்களை மச்சங்களை சிருஷ்டித்தார், ஆகாயத்து பறவைகளை நீர்வாழ் ஜந்துக்களை சிருஷ்டித்தார், வன விலங்குகளை சிருஷ்டித்தார், இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் இல்லையா. அந்த சிருஷ்டிக்கிற அந்த செயல், அந்த சிருஷ்டிக்கிற அந்த கர்த்தர், அதற்கு சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பேர். அதை உருவாக்கும் வல்லமை, அப்படி சேனைகளின் கர்த்தர்னு அதுக்கு தான் பேர் பாருங்க. இதே வார்த்தையை தான் அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அவன் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அன்னாள் அந்த வார்த்தையை சொல்லுவான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இந்த வார்த்தையை. அன்னாள் தான் சொல்லுவாங்க சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் தன்னை குறித்தே அவர் சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் என்று. நான் வாசித்த இந்த 3 வசனத்தில் 4 ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு. வேகமாக நான் வாசிக்கிறேன். 7வது வசனத்தில், இந்த ஆலயத்தை மகிமையானால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. அப்போ உங்க கூட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதுனாலே என்ன உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது, என்ன உங்கள் வேலையில் நடக்க போகிறது, என்ன உங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்க போகுது அப்படின்னா உங்களை ஆண்டவர் மகிமையினாலே நிறைய பண்ணுவார். ஒரு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை ஆண்டவர் மகிமையினால நிறைய பண்ணுவார். அது மகிமைனா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தானே அப்படின்னு நாம் நினைப்போம். அது மெயினான ப்ரெஷியஸான ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஆனால் நாட் ஓன்லி தட், அது மட்டும் கிடையாது, அதில் இன்னும் மற்ற அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் இப்போ பிரசங்கம் பண்ண முடியாது, நமக்கு அதற்கான சமயம் போதுமானதாக இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன், உங்களை மகிமை நிரப்பும், உங்களை மகிமை மூடும். அதற்கடுத்து அவர் சொல்றார் 8வது வசனத்தில், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது அப்படின்றாரு. பாருங்க, மகிமையை சொன்னதுக்கு அப்புறம் வெள்ளியை குறித்து பொண்ணை குறித்து சொல்றாரு. பாருங்க, இந்த ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங், பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பை இங்க ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும் இங்கே வருகிறது, இந்த வேர்ல்டு பிளஸ்ஸிங்கும் வருகிறது. அப்போ வெள்ளியையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், பொன்னையும் ஆண்டவர் தருகிறார். வெள்ளி மாதிரி நன்மைகள், பொண்ணு மாதிரி நன்மைகள், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிறார். 9வது வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை. ஆலயம் அப்படின்றது நீங்க தான் ஆலயம், ஜீவனுள்ள தேவன் வாழ்கிற ஆலயம் அது நீங்க தான். எபேசியர் 2வது அதிகாரத்தில் இதை வாசிக்க முடியும். நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் வாழ்கிற ஆலயம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் அப்படின்றாரு. எப்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை விட இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. கடைசியாக 4வதாக, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சமாதானம் அப்படின்றது கூட இங்கே ஏதோ சண்டை போடாமல்
அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக அப்படியே ஒன்றா ஒத்துழைப்பாக அப்படியே ஒருத்தருக்கு ஒரு ஒத்தாசையாக அப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம உலக பிரகாரமாக அர்த்தம் கொள்வோம். அதுவும் தான், அந்த அர்த்தமும் உள்ளே இருக்கிறதா, அந்த நன்மையும் இருக்கிறதா. ஆனால் அது மட்டும் கிடையாது. இங்கே சமாதானம் அப்படின்னா ஷாலோம் என்ற வார்த்தை வருகிறது. ஷாலோம் அப்படின்ற வார்த்தையில் அங்கே ஜோசோ என்கிற வார்த்தையும் வருகிறது. இவைகளெல்லாம் என்ன ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த வேதாகமத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தெய்வீக சுகமா? ஆமாங்க, தெய்வீக சுகம்தான். பொருளாதார ஆசீர்வாதமா? ஆமாங்க, பொருளாதார ஆசீர்வாதம். இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையா? ஆமாங்க, பிரச்சனையிலிருந்து விடுதலை. அப்போ சமாதானம்னா எனக்கு உயர்வா? ஆமாங்க, உயர்வு. அப்போ சமாதானம்னா சந்தோஷமா? ஆமாங்க, சந்தோஷம். சமாதானம்னா நான் பெரிய ஆளா மாறிடுவேனா? ஆமாங்க, பெரிய ஆளா மாறிடுவீங்க. இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை சமாதானம் ஷாலோம் என்கிற வார்த்தையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த பூமிக்கு பிறந்த பொழுது உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாகுவதாக. அங்கே சமாதானம் வருகிறது பாருங்க. இயேசு வந்ததுனால அங்கே மகிமை, பரத்திற்குரிய மகிமை வருகிறது, பூமிக்கு சமாதானம் வருகிறது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். உங்க கூட அவர் வர்றதுனால உங்களுக்கு மகிமை வருகிறது, உங்களுக்கு சமாதானமும் வருகிறது, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நிறைவாக வழி நடத்துகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி இவ்வோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.